கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களோடு தேவனுடைய வார்த்தையை நான் அருமையான நாட்களில் இந்த மாலை பொழுதில் ஒரு சிறிய வார்த்தையை உங்கள் மத்தியில் தியானம் செய்ய வாஞ்சப்படுகிறேன். எந்த இடத்துல இந்த தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொன்னால் ஹோட்டல் மரினோ அந்த இடத்துல நான் 10வது மாடியில் நின்று இந்த வார்த்தையை தேவனோடு கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஒரு சில காட்சிகளை நான் உங்களுக்கு காண்பித்து நான் தேவ வார்த்தை கடந்து செல்வேன். பாருங்கள், அந்த ஹோட்டல் மரினோவிலே நாங்கள் 10வது மாடியில் நாங்கள் இங்கே தங்கி நிற்கிறோம், இலங்கை தேசத்திலே. அதில் ஒரு சில காட்சியை நான் காண்பிக்கிறேன். பாருங்கள், இது அழகான ஒரு கடல் காட்சிகள் உண்டு. பார்ப்பதற்குமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இங்கால நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இது ஸ்விம்மிங் பூல். இதில் ஜனங்கள் அங்கே குளித்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் இந்த இடத்துல அங்கே குளித்து கொண்டிருக்கிறதை நான் அங்கே காணுகிறேன். உண்மையிலேயே இதுக்கு அருகாமையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையிலே கட்டப்பட்டு கொண்டு வருகிற சீனக்காரனுடைய ஒரு பெரிய ஒரு கட்டிடம் உண்டு. அந்த கட்டிடத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கர்த்தர் நிறைவாக ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் என்ன காரியங்களை தேவ சமூகத்தில் சிந்திக்கிறீங்களோ, என்ன காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், அந்த தேவைகள் சந்திக்கப்படலை என்று சொல்லி நீங்கள் எண்ணலாம். ஏற்ற வேளையில் ஏற்ற நேரங்களில் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து கர்த்தர் அங்கே நடத்துவதை நாங்கள் அங்கே காண முடியும். இந்த அருமையான மாலை பொழுதுக்காக ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இலங்கை தேசத்தை காண்பதற்கும் பிள்ளைகளோடு இந்த இடத்தில் வருவதற்கும் தேவன் திறந்து கொடுத்த வாசலுக்கு நன்றி. அநேகர் ஜெபம் பண்ணீர்கள், அநேகர் விசாரித்தீர்கள், அநேகர் சுவிஸ் நாட்டிலிருந்து ஹோல்ஸ்டன் பகுதியிலிருந்து அநேக காரியங்களை செய்கிறதுக்கு முன்வந்தீர்கள். எங்கள் வீடுகளில் வந்து சந்தித்தீர்கள். அநேகமான தேவைகள் வேண்டுமென்றால் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கோம் என்று சொல்லி ஹோஸ்டான் பகுதியிலிருந்து ஒவ்வொரு குடும்பமும் உங்களை விசாரித்தபடினால் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிரியமானவர் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பாய் பாய்.